தெரியாமல் உளறிய ஸ்டாலின், மத்திய அரசு கொடுத்த பதில் ஷாக்கான அறிவாலயம். இதுதான் பாஜக பவர். தமிழகம் தனித்துவமாக பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது, இரட்டை இலக்க எண்ணுடன் முன்னிற்கிறது என திமுக பெருமையாக சொல்லி வரும் நிலையில், இந்திய பொருளாதார ஆய்வு 2025-26 அறிக்கை வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனால் சாமானிய மக்கள் திமுக அரசை கேள்வி கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் திமுக அரசு ஆட்டம் கண்டுள்ளது. பொருளாதார ஆய்வு அறிக்கை கூறியுள்ளது படி நாட்டில் சில மாநிலங்கள் தங்களுக்கு வரும் வருமானத்தை சரியாக நிர்வகித்து முன்னேறி வரும் நிலையில், பல மாநிலங்கள் வருமானம் குறைந்து கடன் மீது கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்கள் அதிக நிதி அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. ஒரு மாநிலத்திற்கு வரும் வருமானம் என்பது அந்த மாநில அரசு வசூலிக்கும் வரிகள் மற்றும் கட்டணங்கள் மூலம் கிடைக்கும் பணம். இதை ஒரு குடும்பத்தின் மாத சம்பளத்துடன் ஒப்பிடலாம். சம்பளம் செலவுகளுக்கு போதவில்லை என்றால் குடும்பம் கடன் வாங்கும். அதேபோல் மாநில அரசுகளும் தங்களுக்கு வரும் வருமானம் போதாத போது கடன் வாங்க தொடங்குகின்றன. இந்த 4 மாநிலங்களிலும் அரசுக்கு வரும் பணத்தை விட செலவுகள் அதிகமாக இருப்பது பல ஆண்டுகளாக தொடர்கின்றது. அரசின் வருமானத்தில் பெரும் பகுதி அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பழைய கடன்களுக்கான வட்டி செலவுகளுக்கே செல்கிறது. இதனால் சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், குடிநீர் திட்டங்கள் போன்ற அடிப்படை வளர்ச்சி பணிகளுக்கு ஒதுக்க வேண்டிய பணம் குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் அரசுக்கு வரும் பணத்தில் ஒரு பெரிய பகுதி பழைய கடன்களுக்கான வட்டி செலவுகளுக்கே போகிறது. சம்பளம், ஓய்வூதியம், நலத்திட்டங்கள் ஆகியவை சேர்ந்து அரசின் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு சென்றுள்ளன. இதன் காரணமாக புதிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகை குறைவாகவே உள்ளது. பஞ்சாபில் இலவச மின்சாரம் மற்றும் ஓய்வூதிய செலவுகள் அரசின் வருமானத்தை முழுமையாக விழுங்கி விடுகின்றன. இதனால் வளர்ச்சிக்கான செலவுகள் பெரிதும் குறைந்துள்ளன. கர்நாடகாவில் இலவச உத்தரவாத திட்டங்கள் காரணமாக ஒரே ஆண்டில் கடன் அளவு வேகமாக உயர்ந்துள்ளது. இதனால் முன்பே திட்டமிடப்பட்ட சாலை, நீர்ப்பாசனம் போன்ற திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் மாநில அரசு சுமார் 10 லட்சம் கோடி வரை கடனில் உள்ளது. இத்தனை லட்சம் கோடி பணத்தை பெற்ற திமுக என்ன செய்தது என்று கேட்டால், ஊழல் மட்டுமே என்பது தெளிவாக தெரிகிறதே தவிர மாநில வளர்ச்சிக்கு என்று பெரியதாக ஒன்றுமில்லை. முதலீடுகள் எல்லாம் வெளிமாநிலத்தை நோக்கியே செல்கிறதே தவிர தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலை அதிகரித்துள்ளது. மேலும் அரசு அதிகாரிகள் தங்களது கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் செய்கின்றனர். திமுக கடனால் அடுத்து ஆட்சி அமைப்பவர்களுக்கு தான் நெருக்கடி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் திமுக தனித்துவமாக பொருளாதாரத்தில் சிறப்பானதாக விளங்குவதாக கூறி மக்களை திசை திருப்பி வருகிறது. இதன் மூலம் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டமிடல் இல்லாமல், செலவுகளை கட்டுப்படுத்தாமல் தொடர்ந்து இலவச வாக்குறுதிகளை வழங்கினால் அதன் விலையை பொதுமக்களே கட்ட வேண்டியிருக்கும். நல்ல நிர்வாகம், நிதி கட்டுப்பாடு, வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் கொள்கைகள் இருந்தால் மட்டுமே மாநிலங்கள் நீண்ட காலத்தில் முன்னேற முடியும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.